நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மீண்டுமா இந்த நாளிலும் உங்கள் யாவரையும் பார்ப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் தியானத்தையும் கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதித்து தருவாராக. தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். எல்லாம் அறிந்தவனே நமோ நமோ, என் உள்ளம் தெரிந்தவனே நமோ நமோ, எல்லாம் அறிந்தவனே நமோ நமோ, என் உள்ளம் தெரிந்தவனே நமோ நமோ, கரிசனை மிகுந்தவனே கருணை நிறைந்தவன், கரிசனை மிகுந்தவனே கருணை நிறைந்தவனே, கண்மணி போல் காப்பவனே நமோ நமோ நமோ, எல்லாம் அறிந்தவனே நமோ நமோ, என் உள்ளம் தெரிந்தவனே நமோ நமோ. அன்பின் தகப்பனே, இந்த நாளின் தியானமும் ஆண்டவரே உடைய சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக. ஆண்டவரே, அடியாளை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க. வார்த்தையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஆண்டவரே ஞானத்தை நாள கர்த்தரங்களை நிறைத்தருவதற்காய் நன்றி. கேட்கக்கூடிய ஒவ்வொருடைய செவிகளையும் கர்த்தர் வித்தியாசித்தனம் பண்ணுங்க. ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் நாம் தெரிந்து கொள்ளும்படி தியானிக்கும்படி தெரிந்து கொண்ட வேத வசனம் 2 ராஜாக்களின் புத்தகம் 8வது அதிகாரம் 6வது வசனம். 2 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 6வது வசனம். ராஜா அந்த ஸ்திரீயை கேட்டதற்கு அவள் அதை அவனுக்கு விவரித்து சொன்னாள். அப்பொழுது ராஜா அவளுக்கு ஒரு பிரதானியை நியமித்து அவளுக்கு உண்டானது எல்லாவற்றையும் அவள் தேசத்தை விட்டு போன நாள் முதல் இதுவரைக்கும் உண்டான அந்த வயலின் வருமானம் அனைத்தையும் அவளுக்கு கிடைக்கும்படி செய் என்றான். ஸோ இந்த பகுதி நம்ம சர்ச்சில் கேட்டிருக்கலாம், ஆனால் அதிகமாக தியானிக்கப்படாத ஒரு பகுதி. இந்த காரியத்தை குறித்து இந்த நாளில் பகிர்ந்து கொள்ளும்படி கர்த்தர் ஏவுனதுனால இந்த நாளை நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். இந்த இடத்துல 8வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுது, எலிசா தான் உயிர்ப்பித்த பிள்ளையின் தாயாகிய ஸ்திரீயை நோக்கி. இவங்க யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தானா 2 ராஜாக்கள் 4வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த 4வது அதிகாரத்தில் சூனேமியாள் அப்படிங்கிற ஒரு சகோதரியை பார்க்கும். சூனேமியாளை குறித்து நம்ம அதிக நேரம் தியானிச்சிருக்கிறோம். ஆனால் அதே சூனேமியாளை குறித்து தான் இந்த 8வது அதிகாரத்துலேயும் வருதுங்கிறது நம்மில் அநேக பேருக்கு தெரியாது. பாருங்கள், இந்த சூனேமியாள் 8வது அதிகாரம் 8வது வசனத்தில், பின்பு ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு போயிருக்கும்போது அங்கே இருந்த கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அவனை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டாள். அப்படியே அவன் பயணப்பட்டு வருகிற போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே வந்து தங்குவான். அப்போ எலிசாவை ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரரை கரிசனையாக விசாரித்த ஒரு சகோதரி தான் இந்த சூனேமியாள். ஸோ அவர் எலிசா வந்து அந்த காலத்தில் அவர் போகும்போது வரும்போது எல்லாம் தங்குறதுக்கு ஒரு இடம் வேணும் அப்படின்னு சொன்னால் இந்த சூனேமியாளோட வீட்டில் போய் தங்குறாரு. அந்த ஸ்திரீயை குறித்து போட்டப்பட்டிருக்கு, அவள் ஒரு கனம் பொருந்திய ஸ்திரீ அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்லுது. இன்னொன்று அந்த இடத்துல பார்த்தோம்னா அவளுடைய கணவன் இவளுடைய வார்த்தையை மதிக்கிற இவளுடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கிற ஒரு மகனாக இருந்தார். வேதவசனம் சொல்லுது, குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு
கிரீடமாக இருக்கிறாள், அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும் சொல்லி. அந்த அளவுக்கு அந்த குணசாலியான ஒரு ஸ்திரீயாக இந்த மகா இருந்ததுனால தான் அவளுடைய புருஷனுடைய இருதயம் அவளை நம்பிச்சு. அவள் சொன்ன ஆலோசனைக்கெல்லாம் அவன் என்ன செஞ்சான், செவி கொடுத்தாரு. அந்த மகன் செவி கொடுத்தாரு. இந்த இடத்துல பார்த்தோம்னு சொன்னால் சூனேமியாள் தன்னுடைய கணவரை நோக்கி சொல்கிறா, இந்த மகன் அடிக்கடி வர்றாரு போகிறாரு தங்குறாரு, ஸோ இவர் தங்குறதுக்காக இவருக்குனே ஒரு அறை வீட்டை கட்டுவோம், ஊழியக்காரர் தங்குறதுக்குனே ஒரு அறை வீட்டை கட்டுவோம்னு சொல்லி அறை வீட்டை கட்டி அவருக்குன்னு மேஜை, கட்டில், நாற்காலி, குத்து விளக்கு, ஒரு அப்போ கரண்ட் வசதி இருந்திருக்காது, விளக்கு எல்லாமே அவருக்குரிய எல்லா தேவைகளையும் என்ன செஞ்சுறாங்க, ஏற்பாடு பண்ணி உபசரிக்கிற ஒரு மகளா, கரிசனையாக கவனித்துக் கொள்கிற ஒரு ஸ்திரீயா இவங்க இருந்தாங்க. ஸோ இந்த சகோதரி ஒரு வசதி படைத்த சகோதரின்னு தெரியுது. அவங்களுக்கு வயல்வெளி இருந்துச்சு, இன்னொருத்தரை கவனிக்கக்கூடிய அளவுக்கு போதுமான வசதிகள் கிருபைகள் இருந்துச்சு, இன்னொருத்தருக்கு ஒரு ஊழியக்காரருக்கு தங்குறதுக்கு ஒரு அறையை ஏற்பாடு பண்ணி கொடுக்குற அளவுக்கு போதுமான வசதிகள் இருந்ததுங்கிறதெல்லாம் பார்க்குறோம். ஸோ இப்போ இவ இது எல்லாவற்றையுமே கடவுள் தனக்கு கொடுத்த நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே என்ற வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அவள் தனக்கு முடிஞ்ச நன்மையை அந்த ஊழியக்காரருக்கு செய்து கொண்டே இருந்தாள். ஸோ இப்படி செய்துட்டு இருக்கும்போது இந்த எலிசாவுக்கு ஒரு ஆசை, நம்ம ஒவ்வொரு நாளும் வரும்போது நம்முடைய எல்லா தேவைகளையும் அவர் என்ன சொல்கிறாரு, சகல சலக்கரணையோடு எங்களை விசாரித்து வருகிறாயேன்னு சொல்கிறாரு 13வது வசனத்தில். ஸோ அவரோட எந்த தேவைக்கும் அவள் என்ன செய்யலை, குறைவு வைக்காத அளவுக்கு, இந்த வீட்டுக்கு எனக்கு இந்த இடத்துல குறைவு இருந்துச்சுன்னு சொல்லக்கூடாத அளவுக்கு அவ்வளோ சகல சலக்கரணையோடு அந்த சகோதரி விசாரிச்சுட்டு வரக்கூடிய சகோதரியாக இருந்தாங்க. ஸோ அப்படிப்பட்ட சகோதரிக்கு ஏதாவது ஒரு நன்மை செய்யணும்னு சொல்லி ஊழியக்காரருக்கு ஆசை. அப்போ அவளுக்கு என்ன தேவை இருக்குது அப்படின்னு அவருக்கு கண்ணால் பார்த்தாரு. அவருக்கு தெரியும் அவளுக்கு போதுமான வசதி இருக்குது, நல்ல கணவர். இப்போ என்ன வசதி என்ன செய்து கொடுக்குன்னு அவருக்கு தெரியலை. அப்படின்னோடனே தன்னுடைய பணிவிடக்காரனை நோக்கி அவளுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூட்டிகிட்டு வான்னு கேட்காரு. அப்போ அவர் அவளுக்கு முன்னால் நிற்கும்போது அவர் கேட்காரு, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும், ராஜாவினிடத்திலாவது சேனாபதியின் இடத்தினாவது உனக்காக நான் பேச வேண்டிய காரியம் உண்டோ என்று அவளை கேள் என்றான். அப்போ கேசியை கூப்பிட்டு சொல்கிறாரு, அந்த சகோதரி கிட்ட நீ அவளுக்காக ஏதாவது நம்ம செய்யணுமா, ஏதாவது தேவை இருந்தால் சொல்லு, ஒருவேளை ராஜா கிட்டனா கூட நான் பேசி என்ன செய்கிறேன், காரியத்தை செய்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த சகோதரி சொல்கிறா, நான் என் ஜனத்தின் நடுவே சுகமாய் குடியிருக்கிறேன். ஸோ உங்ககிட்ட எதை எதிர்பார்த்து நான் என்ன செய்யலை, நன்மை உங்களுக்கு செய்யலை, கர்த்தருடைய கிருபையினால நான் சுகமாக இருக்கேன்னு சொல்லிட்டு சகோதரி போயிட்டாங்க. இப்போது ஊழியக்காரருக்கு வருத்தமாக போச்சு, எதுவுமே அவள் கேட்கலையே, நாம அவளுக்கு ஏதாவது ஒரு நன்மை செய்யணும்னு ஆசைப்படுதோமே அப்படின்னு. ஸோ நன்மை செய்ய வேண்டும்னு ஒரு ஆசை மனுஷனுக்கு உண்டானா அதுதான் அதுக்கு பேர் தான் தயை அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்லுது. ஸோ இப்போ ஆண்டவருடைய தயவு இந்த சகோதரியை தேடி இந்த ஊழியக்காரன் மூலமாக வருது. ஆனால் அந்த இடத்துல சகோதரிக்குள்ளே எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை, நான் சுகமாக இருக்கேன், எனக்கு இருக்கிறதுல நான் சந்தோஷமாக இருக்கேன். ஒருவேளை அதோட அர்த்தம் அதுதான், என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன்னா நான் இருக்கிறதுல நான் சந்தோஷமாக இருக்கிறேன்னு சொல்லி ஒரு திருப்தியான மனநிலைமையில் அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது இந்த கேயாசி எலிசா கிட்ட சொல்கிறாரு, அந்த சகோதரிக்கு குழந்தை இல்லை. 14வது வசனம் பாருங்கள், அவளுக்கு செய்ய வேண்டியது என்னவென்று கேயாசியை அவன் கேட்டதற்கு, இவன் நமக்கு எல்லாம் உதவி செய்கிறா, எப்படிலாம் நம்மளை கவனிக்கா, இவளுக்கு என்ன கைமாறியா செய்ய அப்படின்னு என்ன செஞ்சுருப்பாரு, அந்த மகன்கிட்ட கேட்டிருப்பாரு. அப்போ அந்த கேயாசி சொல்கிறாரு, ஐயா அவளுக்கு குழந்தை இல்லை, அவள் கணவனும் வயது சென்றவன். ஸோ கணவனுக்கும் வயசாகிடுச்சு, இன்னொரு குழந்தைய எதிர்பார்க்குற மனநிலை கூட அவளுக்கு இல்லாத அளவுக்கு அவள் என்ன செஞ்சிட்டா, இருக்கிறதுல நிறைவாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய நிலைமைக்கு அவருக்கு எனக்கு ஒரு குழந்தை வேணும்னு கேட்குற அந்த ஜெபத்தை கூட அவள் நிப்பாட்டிட்டு வாழ்ந்துகிட்டு இருந்தா. ஆனால் அவள் நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகலை. இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த சூனேமியாள் தன்னுடைய குறைவின் மத்தியிலையும் குறைவை பெரிதுபடுத்தாமல், ஒருவேளை தனக்கு ஒரு குழந்தை இல்லைங்கிறத அவன் என்ன செய்யலை, பெருசு எனக்கு இத்தனை இருந்து என்னத்துக்கு, எனக்கு பிள்ளை இல்லையேன்னு சொல்லி அங்கலாய்த்திருக்கலாம். இதை வச்சு நான் யாருக்கு உதவி செஞ்சு எனக்கு என்னத்துக்கு, நாளைக்கு என்ன என் பிள்ளையா நல்லா இருக்க போகுது, இருக்கிறதுல வெந்ததை தின்னுட்டு விதி வந்தால் சாவுதேன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சுருக்கலாம், வாழ்ந்திருக்கலாம். ஆனால் தனக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை
அவன் நன்மைக்கா தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட, தேவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட அதை உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிறத அவள் என்ன செஞ்சிருந்தா, அறிந்து நன்மை செய்கிறவளாக காணப்பட்டா. கர்த்தரை நம்பி நன்மை செய்கிறவளான வேதவசனம் சொல்லுது, நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாதீர்கள். கலாத்தியர் 6:9 சொல்லுது, நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாதிருங்கள், நீங்கள் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்பீர்கள். அதே நேரத்தில் நன்மையை நீங்கள் என்ன செய்யுங்க, விசுவாச குடும்பத்தாருக்கு விசேஷமாக, எல்லாருக்கும் நன்மை செய்யுங்க, விசேஷமாக விசுவாச குடும்பத்தாருக்கு நன்மை செய்யுங்கன்னு சொல்லி அந்த பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தில் சொல்கிறாரு. ஸோ அந்த வசனத்தின்படி இந்த சகோதரியோ தன்னுடைய வாழ்க்கையை என்ன செஞ்சுருந்தாங்க அப்படின்னு சொன்னால் வடிவமைச்சு கொண்டிருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, தனக்கு கொடுக்கப்பட்ட, ஒருவேளை எனக்கு குழந்தை இல்லை, என் கணவர் வயது சென்றவர் ஆயிட்டாரு, இன்னும் ஒரு குழந்தையை நான் எதிர்பார்க்கறது முக்கியம் இல்லை, எனக்கு கடவுள் தந்திருக்கிற நன்மையை நான் எப்படி நன்மையாக பயன்படுத்த, 4 பேருக்கு ஆசீர்வாதமாக பயன்படுத்த, எதற்காக எனக்கு இவ்வளோ வசதி வாய்ப்புகளை கடவுள் தந்திருக்கணும், எதற்காக எனக்கு இப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் தந்திருக்கணும், இந்த கிருபைகளை நான் விருதாவாக்கக்கூடாது, இந்த கிருபைகளை நான் பயன்படுத்தணும், அதையும் நல்ல விதத்தில் நன்மையாக பயன்படுத்தணும்னு சொல்லி அவங்க சோர்ந்து போகாமல் நன்மை செஞ்சாங்க. அவங்க தளர்ந்து போகாமல் இருந்ததுனால, ஏன்னா தளர்ந்து போயிருந்தால் அந்த எலிசாவும் கேயாசியும் அவளை கூப்பிட்டு விசாரிக்கும் போது அவங்க புலம்பிருப்பாங்க, கதறியிருப்பாங்க, கண்ணீர் வடிச்சிருப்பாங்க, அங்கலாய்ச்சிருப்பாங்க. ஆனால் அவங்க எதுவுமே சொல்லாமல் நிறைவான ஒரு பதில் அவங்க சொல்லிட்டு போனதுனால ஆண்டுடைய சமூகத்துலேருந்து கேயாசி சொல்கிறாரு, அவளுக்கு குழந்தை இல்லையா, எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த எலிசா என்ன செய்கிறாரு, கூப்பிட்டு, ஏம்மா ஒரு உற்பத்தி கால திட்டத்தில் உனக்கு ஒரு குழந்தை இருக்குன்னு சொல்லும்போது அப்போ அவள் வந்து கொஞ்சம் திகைக்கா, அன்றே நான் எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், ஒரு எதிர்பார்ப்பு, அதனால் நான் வந்து சொல்கிறா, நீங்கள் அபத்தம் சொல்ல வேண்டாம் ஐயா அப்படின்னு சொல்கிறா. ஆனால் அவர் சொல்கிறாரு, இது ஆண்டுடைய சமூகத்தில் நின்று, ஆண்டுடைய பிள்ளையா, ஆண்டுடைய ஸ்தானத்தில் நின்று நான் உனக்கு சொல்லி உனக்கு குழந்தை இருக்குன்னு சொல்லும்போது ஆண்டேன் குழந்தை என்ன செஞ்சிச்சு, கிடைச்சிது. திரும்பவும் கூட அந்த குழந்தை கிடைச்ச பிறவும் குழந்தை ஒரு நாள் ஒரு சிறு பிள்ளையாக இருக்கும்போது ஆண்டு பின்னாட்களில் அவளுக்கு நன்மை செய்யும் பொருட்டு, வேதவசனம் சொல்லி பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு நான் வந்து இந்த நாளில் உன்னை வனாந்திர வழியாக, பெரிய வனாந்திர வழியாக நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லி இஸ்ரவேலரை வனாந்திர வழியாக நடத்தும் போது ஆண்டவர் சொல்வார். அதே போல் இந்த சகோதரியோட வாழ்க்கையில் பிள்ளையை எதிர்பார்க்காம இருந்தவளுக்கு ஆண்டவர் ஒரு அருமையான குழந்தைய ஆண்மகனை கொடுத்தாரு. சிறு பிள்ளையாக இருக்கும்போது திடீர்னு ஒரு காய்ச்சல் வந்துச்சு, காய்ச்சலில் பிள்ளை மரித்து போச்சு. நமக்கு இந்த பகுதியை நிறைய நேரம் நம்ம பிரசங்கத்தில் கேட்டிருப்போம். அப்போ அந்த சகோதரி அந்த சூழ்நிலையிலும் அழலை, புலம்பலை, வீட்டுக்காரரை போட்டு பாடாப்படுத்தலை. உடனே என்ன செஞ்சா, நான் கேட்கல, பிள்ளை கடவுள் தந்தார், தேவனுடைய மனுஷன் தீர்க்க தரிசனமாக சொல்லி தந்த பிள்ளைன்னு சொல்லி நேராக என்ன பண்ணா, யார்கிட்டையும் பேசலை, கேயாசி எத்தால வராரு அவர்கிட்டையும் பேசலை, நேரே போய் அந்த தேவனுடைய மனுஷனை காலை போய் பிடிச்சி, நான் உங்களுக்கு அந்த வசனத்தை பார்ப்போம், 4வது அதிகாரம் 28வது வசனம் பாருங்கள். அப்பொழுது அவள், நான் என் ஆண்டவனிடத்தில் ஒரு குமாரனை வேண்டும் என்று கேட்டது உண்டா, எனக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்று நான் சொல்லவில்லையான்னு சொல்லி தான் அழுதா. போய் அவள் என்ன செய்கிறா, என் பிள்ளை இறந்து போச்சுன்னு சொல்லலை, எதுவும் சொல்லலை, கணவன்கிட்ட சொல்லலை, எதிராக வந்த ஊழியக்காரங்கிட்ட சொல்லலை. ஊழியக்காரர் கேட்காரு, ஏமா அப்படி ஓடியார, எதுவும் பிரச்சனையா அப்படின்னு கேட்கும், எல்லாம் நல்லதான், எல்லாம் சுகம்தான் அப்படின்னு சொல்லிட்டு நேர தேவனுடைய மனுஷன் காலை பிடிச்சிக்கிட்டு, ஐயா நான் உங்கள்கிட்ட கேட்டேனா, எனக்கு நன்மை வேணும்னு கேட்டேனா, நன்மையை தார மாதிரி தந்துட்டு எடுத்துட்டிங்களே அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் வந்து எதுக்காகவோ எனக்கு மறைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் தேவனுடைய மனுஷன் அவளோட வந்து ஜெபிச்சு அற்புதமாக அந்த மகனோட ஆத்மா அவனுக்குள்ளே திரும்பி வந்துச்சு, திரும்ப உயிர்ப்பிக்கப்பட்டுட்டாங்க. இதுதான் சம்பவம். ஸோ இந்த சம்பவத்தை வச்சு என்ன சொல்லப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தா 8வது அதிகாரத்தில் பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா தேசத்தில் 3 வருஷ பஞ்சம் எலிசா தீர்க்கதரிசியோட வாயாலே வரும். அந்த 3 வருஷ பஞ்சம் நடக்கிறதுக்கு முன்னாலே எலிசா என்ன சொல்கிறாரு, 8வது அதிகாரம், இந்த சகோதரிக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது, அற்புதமாக குழந்தை கிடச்சிது, திரும்ப அந்த குழந்தை என்ன செஞ்சுது அப்படின்னு அந்த குழந்தை ஒரு சூழ்நிலையில் இறந்து போச்சு, திரும்பவும் அற்புதமான சுகத்தை அந்த மகன் பெற்றுக்கொண்டான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ தான் 8வது அதிகாரம் 1 வசனம் சொல்லப்படுது, எலிசா தான் உயிர்ப்பித்த பிள்ளையின் தாயாகிய ஸ்திரீயை நோக்கி, நீ உன் வீட்டாரோடு கூட எழுந்து புறப்பட்டு போய் எங்கேயாகிலும் சஞ்சரி, கர்த்தர் பஞ்சத்தை வருவிப்பார், அது 7 வருஷம் தேசத்தில் இருக்கும் என்று சொல்லியிருந்தான்.
ஸோ இப்போது இந்த சகோதரி தன்னை சகல அக்கறையோடும் கவனித்து வருகிற அந்த சகோதரியை கூப்பிட்டு எலிசா சொல்கிறாரு. இவரும் வனாந்திரத்துக்கு ஓடி போகிறாரு. ஸோ அவளை கூப்பிட்டு, நீ என்ன செய்யி, இப்போ மழை வராது, அதனால் பஞ்சம் இருக்கும் தேசத்தில், எங்கேயாவது போய் வசதியான இடத்துல போய் குடியிருந்துக்கோன்னு சொல்லி ஒரு ஆலோசனையை கொடுத்துட்டு போகிறாரு. இந்த சகோதரியும் தன்னுடைய கணவனோட பிள்ளையோடு கூட 7 வருஷம் பெலிஸ்தரின் தேசத்தில் போய் சஞ்சரித்தாள்னு இருக்குது. 7 வருஷம் முடிஞ்ச பிறகு தாயும் மகனும் தான் திரும்பி வராங்க. ஒருவேளை இவ்வளோ அந்த வயது சென்ற அந்த கணவன் இறந்து போயிருந்திருக்கலாம். 7 வருஷம் கழித்து இந்த தாய் தன்னோட தேசத்துக்கு வரும்போது ஒருவேளை நமக்கு தெரியும் 7 வருஷம் கவனிப்பார் இல்லாமல் கிடந்ததுனால தேசம்லாம் என்ன செஞ்சுருக்கோன்னா, ஒருவேளை ராஜாங்கத்துக்கிட்ட போயிருந்திருக்கலாம், தீர்வை கட்டப்படாமல் இருந்திருக்கலாம். என்னென்ன காரியங்கள்லாம் நடந்ததுன்னு நமக்கு தெரியாது, தேசத்தில் என்னென்ன சட்டத்திட்டங்கள்லாம். ஆனால் இவள் 7 வருஷம் கழிச்சு பெலிஸ்தரோட தேசத்துலேருந்து தன்னுடைய பிள்ளையை கூட்டிகிட்டு வரும்போது கணவன் இருந்த மாதிரி இல்லை, ராஜா கிட்ட போய் அவள் எதுக்காக போகிறா. 3வது வருஷம் 7 வருஷம் சென்ற பின்பு அவள் பெலிஸ்தரின் தேசத்தை விட்டு திரும்ப வந்து தன் வீட்டுக்காகவும் தன் வயலுக்காகவும் ராஜாவிடத்தில் முறையிடும்படி போனால், அந்நேரத்தில் ராஜா தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரனாயிருந்த கேயாசியுடனே பேசி, எலிசா செய்த அதிசயங்களெல்லாம் எனக்கு விவரமாய் சொல் என்றான். இதுதான் ஆண்டவருடைய கிருபைங்கிறது, ஆண்டவருடைய வழிநடத்துதல் என்பது. ஒருவேளை 7 வருஷத்துக்கு முன்னால், கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு முன்னால் இவ செய்த ஒரு நன்மை இப்போ என்ன செய்யுது, இவளுடைய இக்கட்டான சூழ்நிலையில் நினைவு கூறப்படக்கூடிய ஒரு நேரமாக காணப்படுது. இந்த சகோதரி அதுக்கு முன்னால் எதற்காகவும் யாருக்கிட்டையும் போனவங்க இல்லை. ஆனால் இப்போ பெலிஸ்தர் தேசத்துலேருந்து வராங்க. முறைப்படி ஒருவேளை அரசாங்கத்தை தேடி அவங்க தன்னுடைய வீட்டுக்காக தன்னுடைய வயலுக்காக அதை திருப்பி கொள்ளும்படி அவங்க என்ன செய்கிறாங்க, ராஜா கிட்ட வராங்க. ராஜா வரும்போது சரியாக அங்கே உள்ள யார் இருக்கா, எலிசாவோட பணிவிடைக்காரன் இந்த கேயாசி ராஜா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. ராஜாவோட இந்த இடத்துல பார்த்தோன்னா கேயாசி வந்து எலிசா செய்த அற்புதங்களை எல்லாம் ராஜாவுக்கு விவரமாக சொல்லிக்கிட்டு இருக்காராம். இந்த ராஜாவுக்கு எலிசாவை பற்றி என்கிட்ட சொல்லு, அவன் வேற என்ன அற்புதம், ஒரு எலியா தீர்க்கதரிசி 7 அற்புதம் செஞ்சார்னா எலிசா தீர்க்கதரிசி 14 அற்புதம் செஞ்சார்னு சொல்லி ரெட்டிப்பான நன்மை வரத்தை பெற்றுக்கொண்ட அந்த மகன் செஞ்சால் நம்ம நிறைய நேரம் தியானிச்சிருக்கிறோம். ஸோ அந்த 14 அற்புதத்தையும் கூட இவர் என்னென்ன அற்புதங்கள்லாம் செய்தார், எப்படிலாம் செய்தார்னு விவரமாக சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இந்த சகோதரி அங்கே வராங்க. 5வது வசனம், செத்து போனவனை உயிர்ப்பித்தார் என்பதை அவன் ராஜாவுக்கு அறிவிக்கிற போது, இதோ அவன் உயிர்ப்பித்த பிள்ளையின் தாயாகிய அந்த ஸ்திரீ வந்து தன் வீட்டுக்காகவும் தன் வயலுக்காகவும் ராஜாவினிடத்தில் முறையிட்டாள். அப்பொழுது கேயாசி, ராஜாவாகிய என் ஆண்டவனே, இவள்தான் அந்த ஸ்திரீ, எலிசா உயிர்ப்பித்த இவளுடைய குமாரன் இவன்தான் என்று அந்த பிள்ளையையும் காட்டுதான். பாருங்க, இது நம்முடைய பார்வையில் அற்புதமாக காணப்படும். இதை என்னுடைய வாழ்க்கையில் நான் அனுபவிச்சிருக்கிறேன். ஒரு நான் என்ன காரியத்துக்காக போனனோ அந்த காரியத்துக்காக யாரு கண்ணில் எனக்கு தயவு கிடைக்கணுமோ, யாருடைய கண்கள், இதை வந்து நான் விவரமாக சொல்ல எனக்கு இப்போ நேரம் இல்லை. ஸோ அந்த மனுஷனை என் கண்ணு முன்னால் ஆண்டவர் கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கிறாரு. அந்த நேரத்தில் அந்த காரியத்தை வாய்க்க பண்ணக்கூடிய கிருபைகளை ஆண்டவருடைய வாழ்க்கையில் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் 20 வருஷத்துக்கு முன்னால் செய்த நன்மையோட பலனை இப்போ நான் அனுபவிக்க கர்த்தர் எனக்கு கிருபை செய்திருக்கிறார், கிருபை செய்து கொண்டு இருக்கிறார். ஸோ நம்ம நன்மை செய்ய நமக்கு வாய்ப்பு இருக்கிற நேரத்தில் அது வேற எந்த சூழ்நிலையும் பார்க்காம நம்மக்கிட்ட இருக்கிறத கொண்டு நன்மை செய்யும்போது ஆண்டவர் இப்படிப்பட்ட கிருபைகளை நமக்கு கட்டளையிடுகிறவராக காணப்படுறாரு. பாருங்க, அவ தனக்காக ஒரு காரியத்துக்காக ராஜாவை பார்க்க போறாரு. அப்போ அவளை குறித்து, அவ வீட்டில் நடந்த அற்புதத்தை குறித்து அங்கே பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ராஜா கேள்விப்பட்டு அந்த ஸ்திரீயை அவளுடைய இருதயத்தை இவளை பார்க்க முன்னே அவளுடைய சிந்தனையில் அந்த ஸ்திரீயோட குறித்த சிந்தனை போயிடுச்சு. இதுதான் ஆண்டவருடைய நடத்துதல் அப்படிங்கிறது. அப்படிப்பட்ட நடத்துதலை பெற்றுக்கொண்டதுனால 6வது வருஷம் உடனே அவர் அந்த சகோதரியை பார்க்க, அப்படியாமா நீயா அந்த ஸ்திரீ, இவனா அந்த பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ கட்டாயம் அந்த எலிசா தீர்க்கதரிசி கேயாசி என்ன செஞ்சிருப்பாரு, எலிசா தீர்க்கதரிசியை இந்த சகோதரி கவனிச்சு கொண்டது, இவளுக்கு இருந்த குறைவு, அந்த குறைவின் மத்தியிலும் அவள் வந்து அந்த குறைவை பெரிதுபடுத்தாமல் சோர்ந்து போகாமல் அவங்களை சகல அக்கறையோடும் கவனித்து கொண்டது. அவள் செய்த நன்மை எல்லாம், அவளுக்கு என்ன நன்மை வேணும்னு கேட்டப்போ கூட அதை எப்படி பயன்படுத்திக்கிடுவோன்னு நினைக்காம அவள் சந்தோஷமாக அந்த இடத்துல எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நன்மை செஞ்சது எல்லாவற்றையும் இந்த கேயாசி சொல்லியிருப்பார். அப்போது எலிசாவை விரும்பி அவளுக்கு வந்து ஒரு பிள்ளைக்காக ஜெபிச்சு அற்புதமாக பிள்ளை கிடச்சது.
அப்புறம் அந்த குழந்தை இறந்து போனது. அந்த குழந்தைய உயிர்ப்பிக்கிறதுக்கு முறையிட வரும்போது அவர் நடந்து கொண்டது, இது எல்லாவற்றையும் தெளிவாக ராஜா கிட்ட அவர் சொல்கிறாரு. அன்னர் இவ வந்தானே இவா கிட்ட கேட்குறான், இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு. இவளும் அதை விவரித்து சொன்னாள்னு இருக்கு. ராஜா அந்த ஸ்திரியை கேட்டபோது அவள் அதை அவனுக்கு விவரித்து சொன்னாள். இப்போ கேயாசி சொன்னது, அந்த ஸ்திரீ சொன்னது எல்லாம் மேட்ச் ஆகும்போது ராஜாவால் இப்படியும் அற்புதம் நடக்குமா? ஒருவேளை இவன் சொன்னது கூட நம்ப முடியாததா இருந்திருக்கலாம். அவன் சொன்னது அப்படியே அந்த சகோதரி சொன்ன போது இது உண்மைதாங்கிறது அவர் என்ன செஞ்சிட்டாரு, முழுவதுமாக ஏற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் செஞ்சது தான் ஹைலைட்டு பாருங்க. அப்பொழுது ராஜா அவளுக்கு ஒரு பிரதானியை நியமித்து அவளுக்கு உண்டானது எல்லாவற்றையும் அவள் தேசத்தை விட்டு போன நாள் முதல் இதுவரைக்கும் உண்டான அந்த வயலின் வருமானம் அனைத்தையும் அவளுக்கு கிடைக்கும்படி செய் என்றான். அவள் கேட்டு போனது என் வீடும் என் வயலும் எனக்கு வேணும் தான். ஆனால் இந்த ராஜா என்ன பண்ணார், அவளுக்குன்னே ஒரு அதிகாரியை நியமித்து அவளுடைய காரியங்கள் எல்லாம் நீ கணக்கு போடு, இன்றைக்கி மட்டும் இல்லை இப்போ அதை அப்படியே கொடுன்னு சொல்லலை, 7 வருஷம் இந்த வயலில் நமக்கு எவ்வளோ வருமானம் வந்தது, இந்த வீட்டுக்கு எவ்வளோ வருமானம் வந்துச்சு, அத்தனையும் கணக்கு பார்த்து ஒன்றும் குறையில்லாமல் கொடு. ஒருவேளை 7 வருஷம் அந்த வீடு பயன்படுத்தப்பட்டு இருந்துச்சோ பயன்படுத்தப்படாமல் இருந்துச்சோ, பராமரிக்கப்பட்டு இருந்துச்சோ பராமரிக்கப்படாமல் இருந்துச்சோ, ஸோ இந்த ராஜா கட்டாயம் அந்த வீட்டு வேலையை பார்த்து கொடு, எல்லாத்தையும் சரி பண்ணி ஒழுங்கு பண்ணி கொடுன்னு சொல்லி அவள் இழந்தது ஒரு பைசா கூட. அவரோட பஞ்சகாலம்தான் 7 வருஷம். அவளை மற்றவங்களுக்கெல்லாம் அது பஞ்சகாலம். ஆனால் சோர்ந்து போகாமல் நன்மை செய்த அவளுக்கு அவள் எதிர்பார்த்த நன்மை மட்டும் இல்லை, எதிர்பாராத நன்மைகளோ கூடுதலான நன்மைகள் கூடுதலான கிருபைகள் கிடைக்க கர்த்தர் அனுக்கிரகம் செய்தார். ஸோ இந்த சகோதரியை போல நாமும் கூட ஒரு கடவுள் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் கடவுளுடைய காரியங்களுக்காக கடவுள் நமக்கு நியமித்த பாதையில் நேரிட பண்ணக்கூடிய வாய்ப்புகளை உணர்ந்து அதற்கேற்ற நன்மைகளை செய்யும்போது நாம் எதிர்பார்த்த நன்மைகள் மட்டும் இல்லை, எதிர்பாராத ஆசீர்வாதங்களை எதிர்பார்க்காத கிருபைகளை கூடுதல் நம்முடைய தேவைகளை நம்ம எதிர்பார்க்காத விதத்தில் நேர்த்தியாக பூர்த்தியாக செய்து தரக்கூடிய அன்பு தகப்பன் நம்மோடு கூட இருக்கிறார். ஸோ இந்த சூனேமியால போல சோர்ந்து போகாமல் மாறுபாடான சூழ்நிலையிலையும் ஒருவேளை நமக்கு குறைவை பெரிதுபடுத்தாமல் இருக்கிறத கொண்டு திருப்தியான மனநிலையோடு நம்ம நன்மை செய்ய பழகுவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதித்து தருவாராக. தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். நடக்குமா நடக்காதா என ஏங்கி போயிருந்தே, ஒரு அற்புதம் நடக்காதா என சோர்ந்து போயிருந்தே, நடக்குமா நடக்காதா என ஏங்கி போயிருந்தே, ஒரு அற்புதம் நடக்காதா என சோர்ந்து போயிருந்தே, நினைத்திடா வேளையில் அற்புதம் செய்தீரே, யாரும் அறிந்திடா வழியிலும் அற்புதம் செய்தீரே, வல்லவரே செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே, வல்லவரே செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே, மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நல்லரணாயிருப்பவரே, மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. நன்றி தகப்பனே. சூனேமியாளை போல நாங்கள் சோர்ந்து போகாமல் நன்மை செய்யக்கூடிய கிருபைகளை தொடர்ந்து எங்கள் வாழ்க்கையில் தந்து எங்களை நீங்கள் வழி நடத்துங்கப்பா. ஆண்டவரே, எதிர்பார்த்திராத நன்மைகளை எதிர்பார்த்திராத வேலைகளில் எங்களை செய்து எங்கள் மனங்களை குளிர பண்ணுகிற நல்ல தகப்பனாய் நீர் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதியும் வழி நடத்தும் இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.